நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு, ஓகேங்களா? வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நம்ம சேனலில் வந்து டெய்லியும் ஷார்ட்ஸில் வந்து நிறைய டிப்ஸு போடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து நம்ம ரெகுலராக வர ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். மெயின்டெனன்ஸ்க்கு வரது பாண்டியில் மீன்ஸ் வந்து இந்திரா கேன்சல்னு சொல்லுவாங்க. அது கிட்ட மெயின்டெனன்ஸ்க்கு வர ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இதில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் ஏறியப்போ அந்த லைட் ஆன் பண்ணலாம். இந்த ஃபால் சீலிங்கில் ஏரியாவில் உங்களுக்கு வந்து அதை பேனல் லைட்னு சொல்லுவாங்க. 22 வாட் பேனல் லைட், ஓகேங்களா? ஸ்கொயர் சர்க்கிள் டைப்பு. அந்த லைட்டு வந்து இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டுன்றதால கம்மியான பட்ஜெட்டில் பண்ண சொல்கிறாங்கிறதால நம்ம வந்து எல்இடி டியூப்லைட் போடுறாங்க. இங்கே பாருங்கள், டியூப்லைட் கொடுங்க. பாருங்கள், வந்து 22 வாட்டு கேமிஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து நம்ம வந்து வார்ம் ஒயிட்டில், அதே வார்ம் ஒயிட் கலர்லேயே வந்து எல்இடி டியூப்லைட் வந்து ஒரே ஒரு டியூப்லைட் இந்த இடத்துக்கு மொத்தமாகவே ஒரே ஒரு டியூப்லைட் போடுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங்கில் வந்து இந்த எல்இடி டியூப்லைட்டோட கிளாம்ப் ஏற்றுவோம்ல, இந்த கிளாம்பை பாருங்கள். இந்த கிளாம்ப் ஏற்றுறோம்ல, அந்த கிளாம்ப் வந்து நான் டேரெக்டாக ஏற்றலை, ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபால் சீலிங் வந்து இந்த டியூப்லைட் கிளாம்போ இல்லை ஒரு சில இடத்துல வந்து இந்தமாதிரி சின்ன ஃபால் சீலிங் லைட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பேனல் லைட் போட்டிருப்பாங்க. அதை கைட்டு சர்ஃபேஸில் இப்போ சர்ஃபேஸ் மவுண்டிங் ஸ்பேட் லைட் போடுவாங்க. அதுமாரி போடும்போது என்னென்னா இந்தமாரி டேரெக்டாக ஃபால் சீலிங் வந்து ஸ்க்ரூ வச்சு ஏற்றிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஸ்க்ரூ வச்சு ஏற்றவே இல்லை. இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்ஸ் அடிச்சிருக்கேன். என் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஜஸ்ட் 6 mm ஃபிஷர் போகிற மாதிரி ஹோல்ஸ் அடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஹோல்ஸ் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம ரெகுலராக வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம்ல 6 mm பிவிசி கிரிப் ஹோல்டர், ஓகேங்களா? அந்த பிவிசி கிரிப் ஹோல்டரை வச்சு இந்த பிவிசி கிரிப் ஹோல்டரை இந்த நம்ம ஹோல்ஸ் அடிச்சோம்ல, இந்த ஹோல்ஸில் வச்சு நான் டைட்டாக இன்செர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் திருவி ஏற்றலை, ஓகேங்களா? நான் தட்டி தான் ஏற்றுறேன். ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக திருவி ஏற்றுறேன். இங்கே பாருங்கள், 6 mm ஃபிஷரை வச்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே டியூப்லைட் கிளாம்பை ஸ்க்ரூ வச்சு நம்ம நார்மலாக செவுத்தில் ட்ரில் வச்சுட்டு ஏற்றுவோம்ல, அதேமாரி ஏற்ற பாருங்க. பார்த்துங்க நண்பர்களே, 6 mm ஃபிஷர் ஏற்றிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ 1 inch ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கிளாம்பை வச்சு அப்படியே கிளாம்ப் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறோம், ஓகேங்களா? வேறு எதுவுமே பண்ணல. நான் டேரெக்டாக ஏற்றாமல் ஃபிஷர் வச்சு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றுறேன், ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எவ்வளோ டைட்டாக ஏறுது பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக ஃபால் சீலிங்கில் ஏற்றுறீங்கன்னா இவ்வளோ டைட்டு ஏறவே ஏறாது ஸ்க்ரூ. உங்களுக்கு தெரியும் கிளாம்ப் டைட் ஆகுது, ஓகேங்களா? பாருங்கள், இப்போ கிளாம்ப் வந்து ஃபுல் டைட்டில் ஏற்றிட்டேன், ஓகேங்களா? அதனால என்னன்னா நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒட்டனை அடிக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது பொருள் எடுத்து போகும்போது டியூப்லைட்டில் தட்டுது அப்படின்னா டியூப்லைட் வந்து கிளாம்போட உருவிட்டு வந்து விடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான், ஓகேங்களா? இல்லை எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு எதனா விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதில் வந்து நான் எதனா விஷயத்தை எடுத்துக்கிறேன். நன்றி நண்பர்களே.